என்ன ஒரு ஆச்சரியம்! ரூ. 100 யாரும் மதிக்கலையா? ரூ. 100க்கு தான் மதிப்பே இல்லையா? என்ன அப்படி பார்க்குறீங்க? மத்திய அரசு செல்லாதுன்னு சொன்னது வெறும் ரூ. 2000 தானே. இவர் என்ன புதுசா சொல்றாரு? சுனாமி, கொரோனாவுக்கு பிறகு மக்கள் கூட்டம் கோயில்கள் பக்கம் திரும்பிடுச்சு. ஆமாங்க, பக்தி தாங்க. சமீபத்துல திருச்செந்தூர் முருகனை பார்த்து எங்களை கொஞ்சம் பார்த்துக்கப்பா அப்படின்னு வேண்ட திருச்செந்தூர் போன நண்பர் சொன்ன கோயில் கூட்டம் அதிகமாக தான் இருக்கு. நாம ரூ. 100க்கு ஸ்பெஷல் தரிசனம் போலாம்னு சொல்ல நானும் கூட்டத்தை பார்த்தேன். கூட்டம் அதிகமாக தெரிஞ்சதால ரூ. 100 டிக்கெட் எடுக்க போனேன். ரூ. 100 டிக்கெட் எடுக்க போனேன். ரூ. 100 டிக்கெட் எடுக்க போனாதான் தெரியுது மிகப்பெரிய கூட்டம் தெரியுதுன்னு. அப்படியே திரும்பி பார்க்க தர்ம தரிசனம் ஃப்ரீயாக தான் இருக்கு. உன் வசதிக்காக நீ ரூ. 100 நீட்டினா என்னை விரைவாக தரிசிக்க முடியுமா என முருகன் கேட்டது போல இருக்கு. ஆமாங்க 4 மணி நேரம் நீண்ட வரிசையில் நின்னோம். அப்போ செந்தில் ஆண்டவர் சந்தன காப்பு அலங்காரத்தில் காட்சி தந்தார். அப்போ எல்லாம் சகஜம்தான். பணம் பக்தியை தராது, பக்தி பகவான் தரிசனம் தரும் அப்படின்னு தெரிஞ்சிட்டோம். நன்றி, வணக்கம்.